கணவர் எனக்கு என்ன பணி? அனுதினமும் 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் எறும்பு முதல் யானை கடை வரை 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படியளக்கக்கூடியது. அப்படி இருக்கு 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படியளக்கி அப்படியா சுவாமி? அனைத்து உயிர்களையும் முதல் எறும்பு முதல் 8000 உயிர்களையும் நீங்கள் காத்தல் பயிற்சிக்கிறீர்கள் அல்லவா? ஆமாம் சுவாமி. எல்லா ஜீவராசிகளுக்கும் படி அளந்து விட்டீரா? அனைத்து ஜீவராசிகளுக்கும் உண்மையாக கல்லின் மீது இருக்கக்கூடிய தேரை முதல் எறும்பு வரை அப்படியா? அனைத்து ஜீவராசிகளுக்கும் படி அளந்து விட்டீர். உண்மைதானா சுவாமி? சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு ஜீவராசிக்கு நீங்கள் படி அளக்கவில்லை என்ன? ஆமாம் சுவாமி. என் மீது சந்தேகமா? ஆமாம் சுவாமி. ஒரு ஜீவனுக்கு நான் படி அளக்கவில்லை. ஆமா. அதை நீ எப்படி கூறுகிறாய் பார்வதா? இதோ இந்த பேழைக்குள் நான் சின்ன ஒரு எறும்பினை அடைத்து வைத்திருக்கின்றேன். இந்த எறும்புக்கு நீ படி அளக்க சுவாமி. பார்வதா சுவாமி, சற்று அந்த பேழையை தெரிந்து பார். ஐயோ சாமி 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 ஐயோ ஆண்டவனாக இருந்தாலும் ஆணுக்கு பெண் அடிமைதான். அப்படியா சுவாமி? அதை ஒரு காலம் ஒத்துக்கொள்ள முடியாது சுவாமி. இந்த பூமியில் பெண் தான் செல்லவள், பெண் தான் உயர்ந்தவள். பெண் இல்லை என்றால் ஆண் இல்லை. சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை. நான் இல்லையே நீ இல்லை, நான் இல்லையே நீங்கள் இல்லை. என்ன என்ன? நான் இல்லை என்றால் நீ இல்லையா? ஆமாம் சுவாமி. சிவம் என்னும் உடலை அழித்து விட்டால் சக்தியால் என்னடி செய்து முடியும் சுவாமி? இந்த உலகத்தில் பிறந்த பெண்கள் அனைத்துமே முதலில் அம்மா என்றுதான் அழைக்கிறேனே தவிர அப்பா என்று அழைக்கவில்லை. அது மட்டும் இல்லை சுவாமி. மேலே ஆகாய வாணி, கீழே பூமாதேவி, ஓடும் அனைத்துமே பெண்கள் பேரில் தான் இருக்கிறது. அப்படி இருக்க பெண்கள் தான் சேர்ந்தவர்கள். ஆமா. ஓஹோ, சிவன் இல்லை என்றால் எனக்கு சக்தியால் என்ன செய்ய முடியாது. அதோ கரெக்ட் அந்த கிளியினை இதோ என் சக்தியால் அடைந்து விட்டேன். என்ன செய்கிறது பார்ப்போம். ஓ சக்தி
நன்றி. சுவாமி, இருக்கு. என்ன சுவாமி? நமக்கு இருவருக்கும் சண்டைக்கிடையில அந்த ஒரு உயிரின் பலியை நீ பெற வேண்டாம். அப்படியா இருக்கட்டும் சுவாமி. சுவாமி, சுவாமி, இந்த உலகத்தில் இப்போதான் தெரிந்து கொள்ளுங்கள் சுவாமி. சக்திதான் பெரியவள், சக்திதான் பெரியவள், சக்திதான் பெரியவள். பார்வதா, சுவாமி, நீ 1000 முறை கூறினாலும் சரி, ஆடவனுக்கு பெண் அடக்கம் 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 தாண்டி. சுவாமி, ஒரு நாள முடியாது. ஒரு பெண்ணில் என்றால் ஒரு ஆடவனால் எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு தொழிலையும் சிறப்பாக செய்ய முடியாது. நான் பெண்ணாக பிறந்துவிட்டேன். கடல் நாடுவோம். போட்டியிடுங்கள், பார்க்கலாம். பார்வதா, சுவாமி, ஏற்கனவே நான் இருவரும் போட்டியிட்டுத்தான் பல இன்னல்களை தந்திருக்கிறாய். மீண்டும் போட்டியிடலாம் என்று நான் இருக்கிறாய். ஆமாம் சுவாமி. சரி, இருவரும் நாம் போட்டிதான் போட்டு பார்க்கலாம். ஆகட்டும் சுவாமி. பார்வதா, சுவாமி, இருவருக்கும் என்ன போட்டி? சுவாமி, ஒரு பையனுக்கு நடனம் ஆடும்போது பாருங்க. யார் சிறந்த ஆட்டம் ஆடுகிறார்களோ அவர்கள் என்ன? நாட்டிய போட்டியிலே இருவரில் யார் ஐயோ சூரம் ஆமாம் சுவாமி.